காந்திநகர் தொகுதியில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய வேட்புமனுவை இன்று இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக வல்லபாய் பட்டேல் சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுசித்ரா. அவரிடம் கேட்கலாம். சுசித்ரா, பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் எப்போது தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்? நித்யா, காந்திநகர் தொகுதியில் இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தன்னுடைய வேட்புமனு தாக்கலை இன்னும் சற்று நேரத்தில் காந்திநகர் தொகுதியில் பாஜகவினுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அவருடன் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், அதாவது ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் அங்கே வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அமித்ஷாவோடு அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக காந்திநகர் தொகுதியில் இந்த முறை அமித்ஷா அவர்கள் போட்டியிட கடந்த 5 முறை அத்வானி அவர்கள் அந்த தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று பாஜகவினுடைய வேட்பாளராக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அதே தொகுதியில் தான், அதாவது பாஜகவினுடைய கோட்டை என அழைக்கப்படும் காந்திநகர் தொகுதியில் இருந்து பாஜகவினுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்காக போட்டியிட இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் காந்திநகரில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் அவர் தன்னுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை பாஜகவினுடைய மேலிடமானது ஏற்கனவே தெரிவித்திருந்த சூழ்நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய வேட்புமனுக்களானது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்ற என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அமித்ஷாவுடன் அதாவது பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் குஜராத்தினுடைய பாஜக தலைவர் உள்ளிட்ட அதாவது அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களும் அங்கே வருகை வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் அந்த வேட்பு மனுவானது ஏற்கனவே வல்லபாய் பட்டேலுடைய சிலைக்கு மாலை அணிவித்ததன் பின்னர் இந்த வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்ய இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடந்த 6 முறை பாஜகவினுடைய ஒரு கோட்டையாக தொடர்ச்சியாக இருந்து வந்த அதே காந்திநகர் தொகுதியில் இருந்துதான் பாஜகவினுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் இந்த முறை தேர்தலுக்காக போட்டியிட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நித்யா, இன்னும் சற்று நேரத்தில் குஜராத் காந்திநகர் தொகுதியில் பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அவருடன் யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள்? இது மட்டுமல்லாமல் தொண்டர்கள் புடைசூழ தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய ஊர்வலமாக அமித்ஷா அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன? குறிப்பாக மூத்த தலைவர்களான ராஜ்நாத் சிங், அதாவது சிவசேனாவினுடைய தலைவர்கள், அவர் தவிர பாஜகவினுடைய மூத்த தலைவர் சஞ்சய் தேஷ்முக் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக குஜராத்தினுடைய காந்திநகர் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பாஜகவினுடைய தொண்டர்கள் நீங்கள் குறிப்பிட்டுள்ளது போல அந்த பகுதியில் திரண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த காந்திநகர் தொகுதியை பொறுத்த அளவில் ஒவ்வொரு முறையும் பாஜகவினுடைய வெற்றியானது அதாவது தற்பொழுது வரை நிரூபிக்கப்பட்டு வந்துள்ளது. அதே வழித்தோட்டத்தின் அடிப்படையில் காந்திநகர் தொகுதியில் தான் போட்டியிட உள்ளதாக அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். குறிப்பாக பாஜகவின் கோட்டை என அழைக்கப்படும் காந்திநகர் தொகுதியில் இந்த முறை அத்வானி, அதாவது மூத்த தலைவர் அத்வானிக்கு பதிலாக அமித்ஷா அவர்கள் களமிறங்கி இருப்பது பாஜகவும் மட்டுமல்ல எதிர்கட்சி அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்களிடையே பெருத்த ஒரு ஆவலை ஏற்படுத்தியிருக்கிறது. காந்திநகர் பொறுத்தவரை முக்கியமாக வாஜ்பாய்க்கு பிறகு அத்வானி அவருடைய தொகுதிதான் என்று நிர்ணயிக்கப்பட்ட தொகுதியாக கருதப்படுகிறது. அந்த தொகுதியில் இருந்துதான் அமித்ஷா தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை இன்னும் சற்று நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடைய புடைசூழ மூத்த தலைவர்களுடன் அமித்ஷா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். நித்யா, மாநிலங்களவை எம்பியாக உள்ள அமித்ஷா அவர்கள் தற்பொழுது முதலாக போட்டியிட இருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் இதற்கு எவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள்? பாஜக கோட்டையாகவே பார்க்கக்கூடிய காந்திநகர் தொகுதியில் தற்போது அமித்ஷா அவர்கள் போட்டியிட இருக்கிறார். தொண்டர்களுடைய ஆரவாரம் என்ன? அவர்களுடைய ஆதரவு எப்படி இருக்காங்க? அதாவது காந்திநகர் தொகுதியை பொறுத்த அளவில் அமித்ஷா இந்த முறை போட்டியிடுவதற்கு பலும் ஆதரவு தொண்டர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. குறிப்பாக பாஜகவினுடைய தொண்டர்களை பொறுத்த அளவில் இந்த முறை லோக்சபா, அதாவது மக்களவைக்கான தேர்தலில் அமித்ஷா அவர்கள் போட்டியிடுகிறார். ஏற்கனவே மாநிலங்களவை தேர்தல் அவர் வெற்றி பெற்று எம்பியாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை மக்களவை தேர்தலில் அவர் போட்டியிடுவது நிச்சயமாக தொண்டர்களுக்கு ஒரு பெரும் உற்சாகத்தை வழங்கி இருக்கிறது என்பதுதான் குறிப்பிட வேண்டும். நேரடியாக தொண்டர்களை சந்தித்து பிரச்சாரத்திற்கு சென்று அந்த தொகுதியினுடைய குறைகளை கேட்டு தேவையான தங்கள் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தங்களுடைய தலைவர் நிறைவேற்றுவார் என்ற ஒரு
ஆர்வத்தில் அவருடைய இந்த தேர்தலுக்கு பலத்த ஆதரவு தருவதற்காக காத்திருக்கிறோம் என்ற ஒரு கருத்துக்களை அங்கேயுள்ள தொண்டர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள பாஜகவினுடைய தொண்டர்களும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். தற்பொழுது அதே நிலைமைதான் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் போதும் காண முடிகிறது. பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அமித்ஷா அவர்களுடைய அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அங்கே குவிந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு நிச்சயமாக அந்த தொகுதிகளுக்கும் அந்த கள நிறுவனமானது மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. குஜராத் காந்திநகர் தொகுதியில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனு தாக்கலுக்கு முன்பாக வல்லபாய் பட்டேல் சிலைக்கு மாலை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார். அத்வானியின் காந்திநகர் தொகுதியில் அமித்ஷா அவர்கள் போட்டியிட்டிருக்கிறார். தொண்டர்கள் புடைசூழ தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய அவர் ஊர்வலமாக சென்றிருக்கிறார். இந்த பேரணியில் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, பியூஷ் கோயல், ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் உடன் இருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டு உங்கள் தற்போதைய தகவலுக்கு நன்றி.